வெல்கம் டு கார்கி கிச்சன். வாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது உளுந்து வடை தான் பார்க்க போகிறோம். என் வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வடைக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த மாதிரி 200 கிராம் பிடிக்கிற ஒரு டம்ளர். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துட்டு 1.5 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். வெறும் உளுந்து மட்டும்தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், இஞ்சி, இது மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி. வாங்க நான் இந்த ஆட்டுக்கல்லில் தான் அரைக்க போகிறேன். இது உளுந்து ஊற வச்சுருந்த தண்ணி தான். இது அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சிக்கலாம். வடை எப்போதுமே நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டர் இல்லைன்னா இந்த மாதிரி ஆட்டுக்கல்லில் அரைச்சா நமக்கு நல்லா சூடாகவே இருக்கும். தண்ணி விடாமல் லைட்டாக அப்படி தொட்டுட்டு விரலை மட்டும் தொட்டுட்டு அரைங்க. வடை புதுசாக போடுற உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். சப்போஸ் வடை உங்களுக்கு தண்ணியாக போயிடுச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கெட்டி ஆகிடும். இல்லைன்னா ஒரு உருளைக்கிழங்கு நல்லா சீவிட்டு அதையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னாலும் வடை நல்லா மொறு மொறுன்னு வரும். சில பேர் ரவை சேர்ப்பாங்க, அரிசி சேர்த்து பண்ணலாம், சில பேர் ப்ரெட்டு சேர்ப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க செய்கிறது ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். நான் இதில் வெறும் உளுந்து மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி வேறு எதுவுமே சேர்க்கலைன்னா. இது நல்லா அரையட்டும். இது இப்போ நல்லா அரைச்சிட்டேன்னா கொஞ்சம் எடுத்து எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம இப்படி போட்ட உடனே தண்ணியில் மிதக்கணும். இதே தான் இட்லிக்கும் இதே தான் அளவு. நான் இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வழித்து எடுத்துக்கலாம் மாவு. இது நான் பாதி தான் போட்டு அரைச்சேன். இன்னொரு பேட்ச் கூட இருக்குது, அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நான் நல்லா அரைச்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகை இதில் போட்டுக்கலாம். மிளகு மட்டும். மிளகு சில பேர் முழுசாக போடுவாங்க, வடையில் சூப்பராக இருக்கும். ஆனால் என் பையன் அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து வெளில போட்டுருவான். அதுக்காக தான் நான் இதில் போட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டோன்னா எடுக்க முடியாது. இதையும் மிளகையும் போட்டு 1-2 தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பச்சை குழந்தைங்க இருக்கிறவங்க மிளகெல்லாம் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அவங்களுக்கு முழுசாகவே போட்டு கொடுத்தீங்கன்னா எடுத்து வெளியில் வச்சிடலாம். அது மாதிரி பச்சை மிளகாவும் ரொம்ப பொடியாக போடாதீங்க. என் பையன் கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டதுனால நான் கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம இப்போ கையை யூஸ் பண்ணி தான் அரைக்கணும். ஏன்னா காலங்காலமாக எல்லோரும் கை யூஸ் பண்ணி தான் அரைச்சிட்டு தான் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் கை மணம்னு தான் சொல்லுவாங்களே தவிர யாரும் ஸ்பூன் மணம்லாம் சொல்கிறது கிடையாது. நம்ம கைக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கிறது அம்மாலாம் அம்மியில் அரைச்சிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு அந்த அம்மியோட கடைசியில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு சாதத்தை பிசைஞ்சிட்டு அதுலேயே பிசைஞ்சிட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மலாம் ஸ்பூனில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு அந்த குழந்தைங்களுக்கும் அது தெரிய மாட்டேங்குது. நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுருக்கோம்
நினைவெல்லாம் இந்த நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியே நம்ம இதில் விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வடை தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்படியே பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம தோசை மாவு கலக்கும் போது அதுக்கும் அந்த இது எடுத்துக்கலாம். இப்போ நான் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுட்டேன், அது சுட்டுட்டு இருக்கட்டும். இதில் நம்ம இன்னும் உப்பு போடலை. உப்பு போட்டுட்டு நல்லா அடித்து பிசையணும். நம்ம அரைக்கிறப்பவே உப்பு போட்டோம்னா தண்ணி விட்டுக்கும். அதுக்கு தான் அப்போ போடாமல் நம்ம எப்போ பண்ண போகிறோமோ அந்த டயத்தில் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கேரட்டு, கொஞ்சமாக ஜீரகம், இஞ்சி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், கடைசியாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்தாலே நமக்கு தெரியும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் மாவு. தட்டிட்டு அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கலாம். இது இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இது இப்போது 3/4 வாசி தான் வெந்திருக்கு. அதோட நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வடையும் தட்டிட்டு திரும்ப ஒரு வாட்டி நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த அளவு இது வெந்தால் போதும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி பாக்கி உள்ளதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதுவும் நான் 3/4 பதத்தில் எடுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட ஒன்று ஹீட் ஆனோன்னா மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கூட பொரிச்சு எடுக்கலாம்.
இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு வாட்டி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாக்கி உள்ளதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ நான் வடையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சட்னி வந்துட்டு நம்ம சாதாரணமாக தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி மிக்சியில் அரைக்கிறது கிடையாது. எல்லா பொருளும் போட்டுட்டு அம்மியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு எடுக்கிறது தான். இது இப்போ வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால இதை நான் காட்டலை. இன்னொரு வாட்டி நம்ம இந்த தேங்காய் சட்னியோடது நான் காட்டுறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.